குளிக்க போறோம். நீ யாரா? எங்க பார்த்தாலும் பச்சை பசுமையா சூப்பரா இருக்குங்க. மேகமும் பாருங்களேன் அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி இருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க போறோம்னா இங்க இருங்க கிணத்துக்கு குளிக்க தாங்க போயிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி தான் கிணறு இருக்கு. இங்க வருங்க நானும் உனக்கு குளிக்க போறோம். நீ யாரா? சொந்தக்கார அத்தை பையன் ஃப்ரெண்ட்ஸ். நானேமே எங்க அண்ணன் தம்பிலாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அங்க வருங்க அவங்க தூரத்துல வந்துட்டு இருக்காங்க. சரி வாங்க அவங்களாம் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கிணத்துல மழை பெஞ்சு தண்ணி வந்து நல்லா மேலேயே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா உள்ளார இருந்தது. இப்போ வந்துட்டு தண்ணி மேலேயே இருக்குது. நேற்று குளிச்சிட்டோம், நேற்று வீடியோ எடுக்கல. இருந்தாலும் இப்போ வந்துட்டு சரி விளாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம். வாங்க பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்களேன். எனக்கு முன்னாடிலாம் ஏகப்பட்ட காடு எல்லாமே இருக்குது. வாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி அங்கே வந்து எங்கள் அண்ணன் எல்லோரும் வராங்களா? இதோ இந்த ஒத்தாட்டி பார்த்துட்டு போனால் அங்கே ஒரு போஸ்ட் கம்பம் இருக்குது பாருங்க. அங்கே தான் கிணறு இருக்குது. பாருங்க ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையாக சூப்பராக இருக்குங்க. மேகமும் பாருங்களேன் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குன்னு. வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்துட்டு கேணியில் குளிக்க போகிறோம். தண்ணி வந்து நல்லா மேலே இருக்குது. எப்படி இருக்கும் பாருங்களேன், ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு சமம் மாதிரி இருக்கும் அந்த தண்ணி. சூப்பராக இருந்தது பாருங்க. இன்னும் என்னதான் இருந்தாலும் கிராமத்தில் இருக்கிறது ஒரு தனி ஃபீல் தான் அங்கே வருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு கேணிக்கிட்ட உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க கிணறு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு கிணறு காட்டுறோம் பாருங்க. பா பார்த்தீங்களா எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு பாருங்க. தண்ணி வந்து எப்படி மேலே இருக்கும் பாருங்க. அங்கேருந்து ஓடி இருந்தும் குதிக்கலாம், இங்கேருந்து ஓடி போய் தம்முன்னு குதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க. சரி இருங்க இப்போ உங்களுக்கு குளிக்கலாம் வந்துட்டு கிளிப்பை ஆட் பண்ணுறேன். குளிப்பாட்டி விட்றேன். வாடா நல்லா இருக்கே. யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக குச்சி விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி எப்பரா இருக்கு? டேய் தண்ணி எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்கா எப்படி இருக்கு? சூடா இருக்கா? கிளைமேட் வேற சூரியன் மாறிக்கிச்சு வேற. யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி அங்கே போயிட்டு நானும் குதிக்கிறேன். பா குளிச்சாச்சுங்க. அங்கே பாருங்க நல்லா வெயில் வந்துருச்சு. பின்னாடி குளிச்சுட்டு இருக்கா. நல்லா தண்ணி சூப்பரா இருக்கு. வாங்க அங்க இருக்க இன்னொருத்தவங்க குளிச்சுட்டாரா. கிணத்துல குளிக்கிறது வந்து தண்ணி ஃபீல். சரி வாங்க நான் அந்த இடத்துல இருந்து தண்ணியில எவ்வளவு கிளியரன்ஸா இருக்கு என்னன்னு காட்டுறேன். யாருங்க அங்க ஏத்தி விடுற அப்படியா? தம்பி நான் பாருங்க தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீச்சல் கத்து தராங்க. வா வா அடி அடி. உள்ளார விட்டனா போயிரோட அடி அடி. இங்க இருங்க வந்துகிட்டே இருக்கான். அடி அடி. யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்கணும். குதிச்சிடக்கூடாது. இரு அப்பா வரட்டும். யாருங்க இரு தண்ணி எட்டி வச்சிடாத. செல்லு அவ்வளோதாட்டா தம்பி கோவிந்தா. அலசி ஏற்றுறேன் பாருங்க. யுனேஷ் கம்முன்றணும். இரு நான் செல்லை மேலே வச்சுன்னு எடுத்துடலாம். யாருங்க யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் குளிச்சு முடிச்சாச்சு. தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்க. அங்கே ஒருத்தன் பாருங்க குளிச்சுட்டு இருக்கான். ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு. அப்படியே உட்காரணும். யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அலசி கட்டுறேன் பாருங்க. எவ்வளோ தண்ணி கிட்ட
அப்பா பயமாக இருக்குங்க. கேணியாக இருக்கும், தண்ணி உள்ளார போட்டோன்னா செல்லு கோயந்தா இருங்க. குட்டனா கூட எடுத்துடலாம். இது உள்ளார ஒரு ஏது எத்தனை அடி போகும் உள்ளார ஆழம்? ஒரு 150 அடி ஆழம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேணிங்க வருங்க. விட்டா செல்லு ஒன்றுமே கிடைக்காது. சரி நான் மேலே போயிட்டு வைக்கிறேங்க வருங்க. செம்மையாக இருக்குங்க வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கும் வருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். யாராச்சும் இது மாதிரி சிட்டியில் இருந்து கிராமத்தில் குளிக்கிற அனுபவம்லாம் எப்படி இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.